நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்சியில் நல்ல ஒரு ஜாதி பொறுப்பில், நல்ல கிளி கொம்பில், அழகில் சிறந்த ஒரு தரமான சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ரெடி பழுப்பில் நல்ல முன்னையும் பண்ணியும் பாருங்கள் எவ்வளோ தரமாக மடி வச்சுருக்குது. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பர் மாடு. இந்த மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாடு இருக்கக்கூடிய இடத்தை பற்றி அப்படி சொல்லிடுறேன். இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணானம்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாலாஜி மைதிலி டெய்ரி ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல் வந்து அரை கடையாக இருக்குதுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சொன்ன எத்தனாவது ஈத்து? இது வந்து 3வது ஈத்துங்க. இதுக்கு முன்னாடி 2 ஈத்து போட்டிருக்குது. இப்போ மாடு சினையாக இருக்கிறது 3வது ஈத்துங்க. நல்லா மடி வச்சிருச்சு. நல்லா ரெட்டை வரி மடிங்க. ஆனாலும் கண்ணு போட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இன்னும் டைம் பிடிக்குங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும். பாருங்கள் பின்புறம் மடி பாருங்கள். நல்லா ரெட்டை வரி மடின்றது இது தாங்க. முன்னையும் பின்னையும் பாருங்கள் சரியாக மடி வச்சுருக்கு. ஆனாலும் வந்து இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் நான் டைம் பிடிக்கும். மேய்ச்சலுக்கு நம்ம சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய மாடுகள் எல்லாமே லோக்கலில் வில்லேஜில் வாங்கக்கூடிய மாடுங்க. ஊர்காட்டிலேயே சுற்றி பார்த்து வாங்குறதுனால மாடுங்க வந்து எந்த விதத்துலையுமே தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ஃபெயிலரே ஆகாதுங்க. அதே போல் மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்குங்க. இந்த மாட்டோட சுழி எப்படி? இந்த சுழி பார்த்தீங்கன்னா அசவு சுழி தாங்க இருக்கு. அசவு சுழி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு சுழி வந்து எங்க இருந்தாலும் கரெக்ட் தாங்க. இன்னைக்கு வந்து நல்ல மாடுகளுக்கு பெரும்பாலும் அசவு சுழி தாங்க இருக்கு. அதெல்லாம் வந்து தப்பு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாடு வாங்க முடியாது. நிறைய பேர் இந்த சுழி வந்து கோபுர சுழி அப்படின்னு சொல்லி அசவுனே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து இருக்கிறத சொல்லிடுவோம். பெரும்பாலும் இன்னைக்கு வந்து அசவு சுழி வந்து 100க்கு 90% மாடுகளுக்கு அசவு சுழி தான் இருக்கு. வீட்டு கண்ணுக்குட்டிக்கே அசவு சுழியில தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த நல்ல ஒரு மடி செட்டுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரர் சொன்னது வந்து 2 வேளைக்கும் 7 14 லிட்டர் கறவை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மடி செட்டுக்கு கண்டிப்பாக அந்த கறவை கறக்குங்கிறது மாட்டை பற்றியே தெரியாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லலைங்க. குறைஞ்சபட்சமான கறவை தான் நம்ம எந்த வீடியோலையுமே நம்ம வந்து சொல்லி போடுவோம். 2 வேளைக்கு சேர்த்து நம்ம சொல்கிறது எவ்வளோ நம்ம வந்து கறவை சொல்லித்தரோம்? 12 லிட்டர் தாங்க சொல்கிறோம். கம்மியாக சொல்லி அங்கே போய் சேர்ந்து வந்ததுன்னு நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷங்க. மாட்டோட நடையோட்டம் மடிக்கூச்சை எப்படி இருக்கா என்னன்றதை எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். மேய்ச்சல் குணம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம். மாடு வந்து குணத்துலேயும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்து பிடிச்சிக்கலாம். மடி செட்டு வந்து பாருங்கள், குணம் பாருங்கள். மடியில் அப்படியே கை வச்சு காமிப்பாங்க. மாடு எவ்வளோ குணமாக இருக்குன்றதை பாருங்கள். அப்படியே அந்த பக்கம் வந்துடலாம் பாருங்கள். நல்ல குணம் பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா நீளமான காம்புங்க. கறக்கிறதுக்கு வந்து நல்ல பஞ்சு காம்பு சூப்பராக இருக்குங்க. மடி பாருங்கள் எந்த அளவுக்கு மடி வச்சிருக்கு அப்படின்றத. கண்டிப்பாக வந்து ஒரு 12 லிட்டர் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். கண்ணு போட இன்னும் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. தாராளமாக 12 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு மடி செட்டு. முன்னையும் பின்னையும் சரியாக வந்து மடி வச்சு தான் வந்து கண்ணு போடும். பின்புற பை பாருங்க இன்னும் எவ்வளோ தோல் லூஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து மடி வைக்குங்க. தோல் சுருக்கணும் அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே நடையில் விடுறோம் பாருங்கள். இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலை தாங்க சொல்கிறோம். ஒரு 12-13 லிட்டர் கறக்கூடிய மாட்டோட விலையே வந்து 52,500 மட்டும்தாங்க சொல்கிறோம். அதுலேருந்து இதை ஒரு கொஞ்சம் முன்னப்பணம் அனுசரித்து கொடுக்கலாம். ரொம்ப வித்தியாசம் வராதுங்க. கொஞ்சம் முன்னப்பணம் அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்கலாம். ஜெர்சியில் நல்ல ஒரு வளர்ப்பில் நல்ல கலர் நைஸில் நல்ல தோல் நைஸில் தெளிவான ஒரு மாடு. நல்ல மடி செட்டில் தீனி தண்ணிக்கு அருமையான மாடு. 52,500 தான் சொல்கிறோம். இந்த மாடலில் சந்தை போச்சுன்னா விற்கக்கூடிய ரேட்டே வேறு. கம்மியான விலை தான் சொல்லிருக்கிறோம். கூப்பிட்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.